கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட பிதாவாகிய தேவன் நம்மளை ஒன்று கூட்டி, அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கு நாம் கிறிஸ்து இயேசு மூலியமாக நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் கூட சகோதர சகோதரிகளுக்கும் கூட என்னுடைய நன்றிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து போன வாரம் சில வாரங்கள் நம்ம எந்த ஒரு பாடத்தை பார்த்தோம் அப்படின்னா, திருத்துவம், ட்ரினிட்டி. ட்ரினிட்டி பத்தின பாடத்த தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ திருத்துவத்தில வந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இப்போ திருத்துவம் ட்ரினிட்டி அப்படின்னும்போது 3மே ஒண்ணு. 3 பேரும் கடவுள் தான். ஆனா 3மே ஒண்ணு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் திருத்துவம். பட் நம்ம தெளிவா என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, திருத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தையே பைபிள்ல இல்ல. திருத்துவம் அப்படின்ற ஒரு போதனை வந்து, அந்த டாக்ட்ரின் வந்து மனுஷர்களால சபைக்குள்ள கொண்டு வந்த ஒரு போதனை தான் திருத்துவம். அது எப்போ கொண்டு வந்தாங்க? எப்படி உள்ள வந்துச்சு? அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம தெளிவா போன வாட்டி அந்த ட்ரினிட்டியோடைய ஹிஸ்டரி அதுல கூட இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அத வந்து இன்னும் அதுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து எனக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். அப்படி இல்லன்னா ரெக்கார்டிங் கூட நான் குரூப்ல போட்டிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் கூட நீங்க வந்து கேட்கலாம். இல்ல பெர்சனலா கூட எனக்கு என்கிட்ட வந்து நீங்க கேட்கலாம். அ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு புதிய பாடத்தை வந்து நம்போ பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு புதிய பாடத்துல வந்து நம்போ புதிய பாடத்தின் ஒரு தலைப்பு என்னன்னா, சீட் ஆஃப் த வுமன் அண்ட் த சீட் ஆஃப் த சர்பென்ட். சீட் ஆஃப் த வுமன் அண்ட் த சீட் ஆஃப் த சர்பென்ட். ஸ்திரீயின் வித்து, சர்ப்பத்தின் வித்து. இந்த ஒரு இந்த ஒரு இமேஜ வந்து நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு தெரிந்த ஒரு இமேஜ் தான். நம்ப வந்து இப்ப நம்ப சர்ச்சுக்கு போறவங்களா இருந்தோம் அப்டின்னா, இந்த சண்டே கிளாஸ்லாம் நம்ம சின்ன வயசுல அட்டெண்ட் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, இந்த ஆதாம், ஏவாள், அந்த பாம்பு, அந்த மரம், அந்த பழம், இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். இதுல நம்ப இன்னைக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனத்த வந்து பார்க்க போறோம். ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு ப்ராஃபசி. ஒரு ப்ராஃபஸிய வந்து இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஒரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. அந்த ஒரு தீர்க்க தரிசனத்த வந்து நம்ம படிக்கலாம் பாருங்க. ஜெனிசிஸ் 3 சாப்டர் 15th வெர்ஸ். ஆதியாகமம் 3:15. ஜோயல் பிரதர் படிக்கிறீங்களா? And I will put enmity between thee and the woman, and between the seed and her seed. It shall bruise the head, and thou shalt bruise his heel. ஆ இதுதான் அந்த ப்ராஃபசி. இந்த ஒரு தீர்க்க தரிசனத்த பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கான பாடத்துல வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு வசனத்திலே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இந்த வசனத்தில இது யார் பேசக்கூடிய வசனம் அப்டின்னா, தேவன் பேசக்கூடிய வசனம். அதாவது அ பிதாவாகிய தேவன். அவர் இந்த வசனத்த வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, "உன் வித்துக்கும், அவள் வித்துக்கும் நான் ஒரு பகைய நான் உண்டாக்குவேன்." அதாவது ஸ்திரீயோடைய வித்துக்கும், சர்ப்பத்தோடைய வித்துக்கும் நான் ஒரு பகைய உண்டாக்குவேன். ஒரு எனிமிட்டி வந்து ஏற்படும். ஸ்திரீ வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சர்ப்பத்தோடைய தலைய வந்து நசுக்குவாங்க. சர்ப்பம் வந்து என்ன பண்ணும்னா, ஸ்திரீயோடைய கால வந்து அவங்க வந்து டேமேஜ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து தீர்க்கதரிசனம். இதுதான் இந்த ப்ராஃபசி. இத பத்தி தான் நம்ம வந்து படிக்க போறோம். இப்போ முதல்ல நம்ம வந்து எங்கத்துலருந்து இந்த ஒரு பாடத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா, ஆதாம். ஆதாமும் ஏவாளும் என்ன பண்றாங்க? தேவன் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல இவங்க 2 பேரையும் வச்சுட்டு, தேவன் என்ன சொல்லிறாரு அப்டின்னா, "அந்த பழத்த வந்து நீங்க சாப்பிடக்கூடாது" அப்டின்னு சொல்லிறாரு. ஆனா, ஆதாமும், ஏவாளும் என்ன பண்ணிறாங்க? அந்த ஒரு பழத்த சாப்பிடுறாங்க. அந்த ஒரு பழத்த சாப்பிட்ட பிறகு, இப்போ தேவன் வந்து கூப்பிடுறாரு ஆதாம. அந்த வசனத்த நம்ம படிக்கலாம். ஜெனிசிஸ் 3 சாப்டர் 9th வெர்ஸ். ஆதியாகமம் 3:9. But the Lord God called to the man, Where are you? இப்போ தேவன் வந்து ஆதாம கூப்பிடுறாரு. "ஆதாம், நீ வந்து எங்க இருக்கிற?" அப்படின்னு கூப்பிடும்போது, இப்போ ஆதாமுடைய பதில். He answered, I heard you in the garden, and I was afraid because I was naked, so I hid. இப்போ அத கேட்டுட்டு, ஆதாம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸ் வந்து எனக்கு கேட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு.
ஏன்னா நான் வந்து நிர்வாணமாக இருந்தேன். அதனால நான் போய் ஒளிஞ்சுக்கினேன். இந்த பழத்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆதாமும், ஏவாளும் எப்படி இருந்தாங்க? நிர்வாணமாக இருந்தாங்களா? அல்லது ஏதாச்சும் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்களா? நிர்வாணமா தான் இருந்தாங்க பிரதர். நிர்வாணமா தான் இருந்தாங்க. நேக்கடா தான் இருந்தாங்க. அவங்க எப்ப அந்த பழத்த சாப்பிடுறாங்களோ, எப்ப அந்த ஒரு பாவத்த வந்து அவங்க செய்றாங்களோ, அப்பதான் அவங்களுடைய நிர்வாணத்த வந்து அவங்க உணர்றாங்க. நம்ம நிர்வாணமா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய நிர்வாணம் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. தேவனுடைய பார்வையில நிர்வாணம் அப்படின்றது வந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா தேவனுடைய பார்வையில இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியும் நிர்வாணமா தான் இருக்கு. ஏன்னா அவரு தேவன், சிருஷ்டிகர். இப்போ இவங்கள வந்து தேவன் உருவாக்கி வைக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு எப்போ இவங்க பாவம் செய்றாங்களோ, அப்பொழுது இந்த ஒரு நிர்வாணம், அந்த ஒரு நேக்கட்னெஸ் அந்த நேக்கட்னெஸ்ஸ இவங்க உணர்றாங்க. அந்த நிர்வாணத்த வந்து உணர்றாங்க. அதனால தேவனுடைய வாய்ஸ கேட்ட உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆதாமும், ஏவாளும் தேவனுடைய வாய்ஸ கேட்ட உடனே அவங்க ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த நிர்வாணத்த வந்து மறைக்கிறாங்க. நேக்கட்னெஸ்ஸ வந்து கவர் பண்றதுக்காக அவங்க ஓடி போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ தேவன் வந்து கேட்கிறாரு ஆதாம பார்த்து. படிங்க பிரதர். 3 சாப்டர் 11th வெர்ஸ். And he said, Who told you who told you that you were naked? Have you eaten from the tree that I commanded you not to eat from? இப்போ தேவன் வந்து என்ன கேட்கிறார்ன்னா ஆதாம பார்த்து, "நீ நிர்வாணமா இருக்கிற அப்படின்னு உனக்கு யாரு சொன்னது? நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பழத்த நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அத நீ போய் சாப்பிட்டியா?" அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாரு. இப்போ இதுக்கு வந்து ஆதாமுடைய பதில் என்ன சொல்றாரு பாருங்க. The man said, The woman you put here with me, she gave me some fruit from the tree, and I ate it. இப்போ ஆதாமுடைய பதில் என்னன்னா, "தேவனே, நீங்க ஒரு ஸ்திரிய குடுத்தீங்க இல்லையா? அந்த ஸ்திரியால தான் இது வந்துச்சு தேவனே. ஸ்திரியால தான் நாங்க சாப்பிட்டோம் தேவனே." பழிய தூக்கி ஃபுல்லா ஸ்திரீ மேல போட்டுர்றாரு. இங்க ஆதாம் வந்து இப்போ அந்த பாம்பு வந்து யார தான் ஏமாத்துச்சு அப்டின்னா, ஸ்திரிய தான் ஏமாத்துச்சு. டைரக்ட்டா ஆதாம்ட்ட வரல. ஸ்திரிய தான் கரெக்ட்டா பிளான் பண்ணி அந்த பாம்பு வந்து என்ன பண்ணிடுச்சு அப்டின்னா, ஸ்திரிய வந்து ஏமாத்திடுச்சு. ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ஆதாம்ட்ட போறாங்க. ஆதாம்ட்ட குடுக்குறாங்க. ஆதாம் வந்து அத சாப்ட்டுர்றாரு. ஆதாமுக்கு தெரியாதா? அது வந்து இந்த ஒரு பழத்த வந்து சாப்பிடக்கூடாதுன்னு. அப்பயும் வாங்கி ஏன் சாப்ட்டாரு? அன்பு பிரதர். அவங்க வைஃப் யார் மேல மேல இருந்த வச்ச அன்பு. அன்பு? வைஃப் மேல. வைஃப் மேல வச்ச அன்பு. வைஃப் மேல வச்ச அன்புனால அவரு என்ன பண்ணிர்றாரு அப்டின்னா, அந்த ஒரு பழத்த சாப்ட்டுர்றாரு. காரணம் என்னன்னா, தேவன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதாம தான் உருவாக்குறாரு. ஆதாம உருவாக்கிட்டு, ஆதாமுக்கு கீழ முன்னாடியே அந்த ஒரு மிருகங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சுட்டு, எல்லாத்தையுமே ஆதாமுடைய கண்ட்ரோலுக்கு குடுத்துர்றாரு. ஆதாமுடைய கண்ட்ரோலுக்கு குடுத்துட்டு, ஆதாம் தான் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, எல்லா மிருகத்துக்கும் அவர் தான் பேர் வைக்கிறார். நேமிங் செரமனி ஆதாம் தான் பண்றாரு. தேவன் அது எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு ஆதாம்ட்ட ஒப்படைச்சிடுறாரு. "நீ தான் இவங்களுடைய ரூலர்" அப்படின்னு. அந்த எல்லாத்தையும் ஒப்படைச்ச பிறகு அவர் தான் எல்லாத்துக்குமே பேர் வைக்கிறார். பேர் வச்சு அவருக்கு உதவியா இருந்தது வந்து இந்த மிருகங்கள் தான். இந்த மிருகங்கள் கூட தான் இருப்பாரு. இந்த மிருகங்களுடைய உதவி தான் எடுத்துப்பாரு. இவர் தான் ராஜா. இவரு என்ன சொல்றாரோ அந்த மிருகங்களும் அத செய்யும். ஆனாலும் ஆதாம் வந்து தனிமைய வந்து உணர்றாரு. ஒரு லோன்லினஸ் ஒரு லோன்லினஸ்ஸ ஃபீல் பண்றாரு. இப்போ நம்ம கூட சில சமயத்துல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, வீட்ல வந்து நாய் வளர்ப்போம், பூனை வளர்ப்போம். அதோட கூட நம்போ கொஞ்சிட்டு ஒரு விதமான ஒரு ஆறுதல் வந்து கிடைக்கும். இந்த பெட் லவர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த நாய்கள், இந்த பூனை இந்த மாதிரி பெட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெட்லேருந்து சில ஆறுதல வந்து அவங்க தேடுவாங்க. ஆனாலும் என்னதான் மிருகங்கள் இருந்தாலும், ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் குடுக்கக்கூடிய ஆறுதலை ஒரு மிருகத்தால குடுக்க முடியாது. ஒரு மனுஷன் குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிய ஒரு மிருகத்தால குடுக்க முடியாது. ஆதாமுக்கு எல்லாமே இருந்தாலும், ஒரு தனிமை ஃபீல் பண்றாரு அவரு. ஒரு லோன்லினஸ்ஸ ஃபீல் பண்றாரு. அப்போ தேவன் பார்க்குறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்ல அப்படின்னு தேவன் கண்டு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏவாள உருவாக்கி, ஏவாள வந்து ஆதாம்ட்ட குடுக்குறாரு.
ஏவாளை எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா, ஆதாம்ல இருந்து அந்த ஒரு ரிப்பை எடுத்து தேவன் என்ன பண்றாருன்னா, அப்பவே தேவன் வந்து சர்ஜரிலாம் பண்ணியிருக்கிறாரு. ஆதாம வந்து நல்லா தூங்க வச்சுட்டு, ஏவாள் அதாவது அந்த ஆதாமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்பு, அந்த ஒரு போன் மேரோ அதெல்லாம் எடுத்து ஏவாள செஞ்சு ஆதாம்ட்ட ஒப்படைக்கிறார். ஸோ ஏவாள் இப்ப நம்ம உமன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏன் வந்து உமன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மனுஷனிடத்திலிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால தான் உமன். மேன் அப்படின்னா ஆதாம். இப்போ மேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தைக்கான ஒரு மீனிங் என்னன்னா ஆதாம் தான். மேன் அப்படின்ட்டு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். ஹீப்ரூல வந்து ஆதாம். ஹீப்ரூல இருக்கக்கூடிய அந்த ஆதாம் அப்படின்ற ஒரு வார்த்தைய தான் நம்ம இங்கிலீஷ்ல மேன் அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா ரெட். ஏன் ரெட்னா, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க? எவ்வளோ சௌந்தரியமாக அவங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா டைரக்ட் காடுடைய கிரியேஷன் 2 பேரும். டைரக்ட் காடால உருவாக்கப்பட்டவங்க. இப்போ அவங்க ஏதாச்சும் தண்ணி குடிக்கிறாங்க, ஏதாச்சும் இது பண்றாங்க அப்படின்னா, அது அப்படியே வெளிய டிரான்ஸ்பரன்ட்டா தெரியும். அந்த அளவுக்கு சௌந்தரியம் உள்ளவர்களாக இருந்தாங்க 2 பேரும். ஸோ தேவன் ஆதாமுடைய தனிமைய பார்த்து இப்ப ஏவாள குடுக்குறாரு. இப்ப ஆதாம் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா பழிய தூக்கி ஏவாள் மேல போட்டுறாரு. தேவனே, நீங்க ஒரு ஸ்திரிய குடுத்தீங்க இல்லையா? அவங்கனால தான் சாப்பிட்டுட்டேன் தேவனே. இது ஆக்சுவலா பழி போடுறது, ப்ளேம் பண்றாரு. ஆனா ஆதாம் தெரிஞ்சே தான் சாப்பிடுறாரு. இப்போ ஏவாள் வந்து அந்த பழத்த சாப்பிட்டதுனால, கண்டிப்பா இப்ப ஏவாள் மரிக்க போறாங்க. நம்ம இவ்வளோ நாள் தனிமையில இருந்தோம். இனிமே வந்து என்ன பண்ண முடியாது. நீ இல்லாமலாம் என்னால வாழ முடியாது. சில பேர்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இப்போ ஏதாச்சும் இப்போ அவங்க வந்து யாரையாச்சும் வந்து லவ் பண்ணிட்டாங்க அப்டின்னா, சூசைட் பண்ணிப்பாங்க. இல்ல நீ இல்லாம என்னால வாழவே முடியாது அப்டின்னு. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட்டு சூசைட் பண்ணது வந்து ஆதாம் தான். ஆதாம் தான் ஃபர்ஸ்ட்டு சூசைட் பண்றாரு. அதனால ஏவாள் அந்த ஸ்திரியானவள் வந்து அந்த பழத்த எடுத்து குடுக்கும்போது, அத வாங்கி சாப்பிட்டுர்றாரு. சாப்பிட்டுட்டு பழிய கூட தூக்கி அந்த ஸ்திரீ மேல போட்டுர்றாரு. இப்போ தேவன்ட்ட அதான் சொல்றாரு. தேவனே நீங்க குடுத்தீங்க இல்லையா ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரியால தான் தேவனே நான் சாப்பிட்டேன். இப்போ அடுத்தது தேவன் வந்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 3:13. Then the Lord God said to the woman, "What is this you have done?" The woman said, "The serpent deceived me and I ate it." இப்போ தேவன் வந்து ஸ்திரிய பார்த்து, "என்ன நீ இப்படி பண்ணியிருக்கிற? இப்படி ஏதோ என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "அந்த பாம்பு தான் என்ன ஏமாத்திடுச்சு. அந்த பாம்பு என்ன ஏமாத்திடுச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். ஏமாந்து நான் சாப்பிட்டுட்டேன். அந்த பாம்பு வந்து என்ன டிசீவ் பண்ணிடுச்சு. என்ன சீட் பண்ணிடுச்சு." இப்ப ஆதாம் பழிய தூக்கி ஏவாள் மேல போடுறாங்க. இப்ப ஏவாள் வந்து பழிய தூக்கி அந்த பாம்பு மேல போடுறாங்க. பாம்பு என்ன பண்ணிடுச்சு அப்டின்னா, ஏவாள ஏமாத்திடுச்சு. ஏமாத்தி ஏவாள சாப்பிட வச்சுடுச்சு. இப்போ தேவன் அந்த பாம்ப பார்த்து என்ன சொல்றாருன்ட்டு படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 3:14. So the Lord God said to the serpent, "Because you have done this, cursed are you above all the livestock and all the wild animals. You will crawl on your belly, and you will eat dust all the days of your life." இப்போ வந்து அ சர்ப்பத்த பார்த்து தேவன் என்ன சொல்றாரு அப்டின்னா, நீ இத வந்து பண்ணதால சர்ப்பத்த வந்து சபிக்கிறாரு. சர்ப்பத்த வந்து சபிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்டின்னா, "நீ இனிமே வந்து உன்னுடைய வயித்தால தான் நீ நகர்ந்து போகணும்." அப்படின்னு சொல்றாரு. அப்பமா நாட்கள் முழுவதும் எல்லா நாட்களும் நீ என்னதான் பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து மண்ணை தான் நீ தின்னணும். மண்ணை தான் நீ கவ்வணும் அப்படின்ட்டு சொல்லிர்றாரு. இந்த சாபத்த வந்து சர்ப்பத்துக்கு தேவன் வந்து குடுத்துடுறாரு. இப்போ இந்த வசனத்த படிக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி வருதா பிரதர்ஸ்? ஏதாச்சும் ஒரு கேள்வி வரணும் உங்களுக்கு. ஒரு கேள்வி வந்தே வரணும். இந்த வசனத்த படிக்கும்போது. என்ன கேள்வி கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும் இந்த வசனத்த படிக்கும்போது. இந்த வசனத்த மறுபடியும் அதுக்கு படிங்க முன்னாடி பிரதர். கால் இருந்துச்சா பிரதர் பாம்புக்கு? ஆ கரெக்ட். கரெக்ட்டா கேட்டாரு அந்த கேள்விய. இப்போ தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பாம்ப பார்த்து சபிக்கிறாரு. இனிமே நீ வந்து ஊர்ந்து அதாவது உன்னுடைய வயித்த யூஸ் பண்ணி தான் நீ வந்து போணும்.
அப்பா நான் எல்லா நாளும் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மண்ணை தான் சாப்பிடணும். இப்போ பிரதர் கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டார். இப்போ ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்துல பாம்பு வந்து நடந்துட்டு தான் போச்சோ, அந்த கேள்வியும் நமக்கு வருது. அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் வரணும் உங்களுக்கு இந்த ஒரு வசனத்தை பார்க்கும்போது. இன்னொரு கேள்வி என்ன பிரதர் இதுல? இப்போ சாபம் கொடுக்குறாரு தேவன் பாம்புக்கு. மண்ணை தான் சாப்பிடணும்னு சாபம் கொடுத்துருக்காரு. மண் சாப்பிடுமா பிரதர்? கரெக்ட். இன்னொரு கேள்வியும் வந்துச்சு. இப்போ மண்ணை தான் நீ வாழால் முழுக்கும் சாப்பிடணும் அப்படின்னும் போது, பாம்பு மண்ணை சாப்பிடுறது எப்பயாச்சும் நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த நேஷனல் ஜியோகிராஃபில, டிஸ்கவரியில எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா முட்டை பிரதர்? எலிதா சாப்பிடுவோம் பிரதர். நானும் இது வரைக்கும் மண்ணை சாப்பிட்டதாக பாம்பை பார்த்ததில்ல. அப்போ என்னது இது? தேவன் நீங்க என்ன சொல்ல வராரு? சாபம் கொடுக்குறாரு. ஆனா அந்த சாபம் பிரகாரம் இல்லையே. ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய வயித்தால தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாம்பு முன்னாடி ஏதாச்சும் 4 காலு ஏதாச்சும் பாம்புக்கு இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு கேள்வி வந்து வாழ்நாள் முழுவதும் நீ மண்ணை வந்து தின்பாய் அப்படின்னு சொல்லும்போது, ஓ! அப்போ பாம்பு வந்து மண்ண தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சா? அப்படின்ட்டு மண்ண வந்து பாம்பு வந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம கண்ணார பார்க்கும்போது கிடையாது. பாம்பு மண்ண சாப்பிடுறதில்ல. அப்போ இங்க தேவன் என்ன சொல்ல வராரு? அப்படின்ற ஒரு கேள்வி கூட நமக்கு வருது. இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு தான், அந்த முதல் வசனத்த வந்து தேவன் வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு. நம்ம இப்ப அந்த அந்த தீர்க்கதரிசன வசனம் படிக்கலாம் பாருங்க. இதுதான் நம்மளுடைய முக்கியமான வசனம். இதுதான் இந்த ஒரு வசனத்த தான் நீங்க வந்து உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா த்ரூ அவுட்டா இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே இந்த ஒரு வசனம் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். படிங்க பிரதர். And I will put enmity between you and the woman, and between your offspring and hers. He will crush your head, and you will strike his heel. அதாவது என்ன சொல்ட்டாரு அப்படின்னா, "உன் வித்துக்கும், அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன்." அதுக்கப்புறமா அதாவது பாம்பு வந்து என்ன பண்ணுமா, ஸ்திரீயோடைய குதிகால வந்து நசுக்குவாய். அதுக்கப்புறமா அந்த உமன் வந்து என்ன பண்ணுவாங்களாம், பாம்புடைய தலைய வந்து நசுக்குவாங்க. அந்த ஸ்திரீயோடைய வித்து. இந்த ஒரு தீர்க்க தரிசனத்த பத்தி தான் இந்த ஒரு பாடத்துல வந்து நம்ம வந்து தியானிக்க போறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, இப்போ முதல்ல நம்ம இந்த ஒரு பாடத்துல வந்து நம்போ எத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த சர்ப்பம் யாரு? அது உண்மையாலுமே ஒரு சர்ப்பமா? இல்ல அது யாரு? அத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 2வது கேள்வி, அந்த சர்ப்பத்துடைய வித்துனா என்ன? அதே மாதிரி ஸ்திரீயோடைய வித்துனா என்ன? இந்த 3 கேள்விகளுக்கான பதில் வந்து இந்த ஒரு பாடத்துல நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ முதல்ல அந்த பாம்பு யாரு? உண்மையாலுமே ஒரு பாம்பு வந்துச்சா? இல்ல யார் அங்க வந்தது? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. படிக்கலாம் பாருங்க வசனம். ரெவல்யூஷன் 20th சாப்டர் 2nd வெர்ஸ். வெளிப்படுத்தல் 20:2. He seized the dragon, the ancient serpent, who is devil or Satan, and bound him for 1,000 years. ஆ அதாவது யார் அந்த சர்ப்பம்? அந்த பழைய சர்ப்பம் யாரு? யார் இந்த பழைய சர்ப்பம்? Satan, devil, brother. டெவில் அதாவது Lucifer. சாத்தான். அந்த பழைய சர்ப்பம் யார் அப்படின்னா சாத்தான். சாத்தான் என்ன பண்றான்? ஒரு சர்ப்பத்தின் நிமித்தமாக ஒரு சர்பெண்ட் போல வந்து யார ஏமாத்துறார் அப்படின்னா, ஏவாள ஏமாத்துறார். மறுபடியும் இந்த வேர்ஸ படிக்கும்போது ரெவல்யூஷன் 22. He seized the dragon, the ancient serpent, who is the devil or Satan, and bound him for 1,000 years. அதாவது அந்த ஒரு பழைய சர்ப்பம் யாருன்னா டெவில் அதாவது சாத்தான். சாத்தான் வந்து ஏவாள வந்து ஒரு சர்ப்பத்தின் மூலியமாக அதாவது ஒரு சர்பெண்ட் மாதிரி ஒரு பாம்பு மாதிரி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஏவாள வந்து வஞ்சிக்கிறார். இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 28:12. எசேக்கியேல் 28:12. Son of man,
take up a lament conquering the king of Tyre and said to him, This is போதும் what போதும் the போதும். இப்போ இந்த விஷயம் வந்து யாருக்கு சொல்லப்படுற விஷயம்? இந்த வசனத்தை நம்ம கவனிச்சு பார்க்கலாம் பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? சன் ஆஃப் மேன் டேக் அப் அ லேமெண்ட் கன்சர்னிங் த கிங் ஆஃப் டயர் அண்ட் சே டு ஹிம். இப்போ யாருக்கு வந்து இந்த வசனம் சொல்லப்படுது? நீங்க வசனத்திலே இருக்கு. இப்போ யாருக்காக இந்த வசனம் வந்து பேசப்படுது? தமிழ்ல translate பண்ணுங்க brother. ஓகே. இப்போ இந்த வசனம் வந்து நான் வசனத்தை பார்த்து கேட்டுங்கிறேன். கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, இந்த வசனத்துல எசேக்கியேல் 28:12 வந்து யாரு அதாவது யாரை பார்த்து இந்த வசனத்தை வந்து சொல்றாரு? நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் மாத்திரம் படிங்க பிரதர். Son of man-னா நாங்க தான் brother. இல்ல ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா படிங்க. Son of man, take up a lament conquering the king of Tyre and say to him, யாருக்கிட்ட பேச சொல்றாரு சன் ஆஃப் மேன்? யாரை பார்த்து பேச சொல்றாரு சன் ஆஃப் மேன் தேவன்? கிங் ஆஃப் டயர். கிங் ஆஃப் டயரை பார்த்து இந்த சில விஷயங்களை நீ சொல்லு அப்படின்ட்டு தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சன் ஆஃப் மேன்ட்ட வந்து சொல்றாரு. இப்போ வசனத்தை ஃபுல்லா படிங்க பிரதர். என்ன சொல்றாரு? கிங் ஆஃப் டயரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்ட்டு ஃபுல்லா படிங்க பிரதர். This is what the sovereign Lord says. You were the model of perfection, full of wisdom and perfect in beauty. இந்த கிங் ஆஃப் டயர் இவர் வந்து எப்படி இருக்கிறாரா? மாடல் ஆஃப் பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணமா இருந்தாரா? ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஞானமுள்ளவராக இருந்தாரா? அப்புறம் பெர்ஃபெக்ட் இன் பியூட்டி, ரொம்ப அழகா இருந்தாராம். அதாவது எவ்வளோ அழகா இருந்தார் அப்படின்னா பெர்ஃபெக்ட் இன் பியூட்டி, அழகுல வந்து பெர்ஃபெக்டா இருந்தாராம், பரிபூர்ணமா இருந்தாராம். ஒரு குறை கூட பார்த்து அவரை நம்மள சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அழகுல வந்து பூர்ணமுள்ளவராக இருக்கிறாரு, பெர்ஃபெக்ட் இன் பியூட்டியா இருக்கிறாரு. அதே போல ஃபுல் ஆஃப் விஸ்டம், ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். யாரு? கிங் ஆஃப் டயர். இப்போ அடுத்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க. 13th verse. இந்த கிங் ஆஃப் டயரை பத்தி. You were in Eden, the garden of God, போதும் brother. even precious. போதும். இப்போ இந்த கிங் ஆஃப் டயர் எங்க இருக்கிறாரா? Garden of Eden. Eden. Eden Garden. ஈடன் கார்டன். இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஈடன் கார்டன்ல யார் யார் இருந்தாங்க? இயேசு Adam and கிறிஸ்து Eve. அப்புறம் பிதா. ஆடம் அண்ட் ஈவ் இருந்தாங்க. அப்புறமா பிரதர் சொன்ன மாதிரி கடவுள் அங்க இருக்கிறாரு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த கிங் ஆஃப் டயர் யாரு? அந்த கிங் ஆஃப் டயர் வந்து எப்படி இருக்கிறாரா? டயர்னா அது அதாவது பேரா பிரதர்? ஒருத்தரோட பேரா அது? ஒரு ராஜா. டயர் அப்படின்ற ஊரோடைய ராஜா. அதான் கிங் ஆஃப் டயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிங் ஆஃப் பாபிலோன், கிங் ஆஃப் இங்கிலாந்து, இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கிங் டயர்னா ஆஃப் என்ன டயர். பிரதர்? அது டயர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. கிங் ஆஃப் அது டயர்னா வந்து டயர்னா ஒரு ஒரு பிளேஸ் ஊரு, பேரா? ஒரு பிளேஸ், ஒரு பிளேஸ். அது இப்போ எப்படி ஈஜிப்ட், பாபிலோன், இஸ்ரேல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டயர் அப்படின்றது ஒரு ஊர். அந்த ஊருடைய ராஜாக்கு தான் இந்த வசனம் வந்து அவர் சொல்றாரு. அந்த ராஜாவை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து அழகுல கிளியர் ஆச்சா பிரதர்? கிளியர் ஆச்சு பிரதர். இவர் லூசிஃபர் தானே பிரதர்? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ யாரை பார்த்து இங்க சொல்றாரு அப்படின்னா, கிங் ஆஃப் டயரை பார்த்து தான் வந்து இதை சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, மாடல் ஆஃப் பர்ஃபெக்ஷன், ஃபுல் ஆஃப் விஸ்டம், பர்ஃபெக்ட் இன் பியூட்டி. அதாவது ரொம்ப அழகா இருக்கிறாராம் யாரு? கிங் ஆஃப் டயரு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பரிபூர்ணமா இருக்கிறாராம். அப்புறம் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாராம். அப்புறம் அடுத்ததான் ஒரு பெரிய பாம்பை போட்டுட்டாரு. நீ வந்து ஏதேன்ல இருந்த, ஈடன் கார்டன்ல வந்து நீ இருந்த, அதாவது தேவனுடைய தோட்டம், ஆதாம்லாம் இருந்தார் இல்லையா, அந்த கார்டன்ல நீ இருந்த அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஆதாம் இருக்கிறாரு, ஏவாள் இருக்கிறாரு, தேவன் இருந்தாரு. இவங்களை தவிர்த்து ஏதேன் தோட்டத்துல வேற யாரு இருந்தா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப பிரதர் கூட சொன்னாரு, வேற யாரும் இல்ல, சாத்தான் தான். Satan. சாத்தான் தான். சாத்தானை பத்தி தான் இந்த வசனத்துல அவர் பேசிட்டே வர்றாரு. இது வந்து ஆக்சுவலா ஏன் வந்து டைரக்டா சாத்தானை பார்த்து பேசியிருக்கலாமே
அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் வரும். இது ஆக்சுவலாக பிப்ளிக்கல் லாங்குவேஜ். பிப்ளிக்கல் லாங்குவேஜில் தேவன் வந்து இப்படி தான் அட்ரஸ் பண்ணுவார். நம்ம வந்து நம்மளுடைய பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கிளாஸஸ் உடைய பிகினிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டடியை வந்து பார்த்தோம், ஒரு சப்ஜெக்டை. அந்த சப்ஜெக்டுடைய பேர் என்னன்னா ஹவு டு ஸ்டடி த பைபிள். ஹவு டு வேதாகமத்தை வந்து எப்படி வாசிப்பது, எப்படி வந்து அதை ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நம்ம வந்து ஒரு மெத்தடும் பார்த்தோம். டாபிக்கல் ஸ்டடி இருக்குது, அதுக்கப்புறமா சிம்பாலிக் ஸ்டடி இருக்குது, டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 10 மெத்தடை வந்து நம்ம பார்த்தோம். அதில் இது எந்த மெத்தட் அப்படின்னா ஒரு சிம்பாலிக் ஸ்டடி. அதாவது தேவன் கிங் ஆஃப் டயர், அந்த ராஜா, அந்த கிங் ஆஃப் டயர் ராஜா வந்து எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னு, அவரும் மோசமான ராஜா தான். லிட்ரலா அங்க ஒரு ராஜா இருந்திருக்கிறார். அவருக்கு சொல்ற மாதிரி தேவன் யாருக்கு சொல்றாரு அப்படின்னா சாத்தனை பத்தி இங்க பேசுறாரு. சிம்பாலிக்கா சாத்தானை பத்தி பேசிட்டே வர்றாரு. சாத்தான் வந்து இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சாத்தான் எப்படி எப்படி இருக்கிறார் அப்படின்னா, நான் அந்த இமேஜை போடுறேன் பாருங்க. இப்படிதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுவோம் படத்தை பார்த்துட்டு. அப்படியே ஒரு ஆனா கொம்பு ரொம்ப வச்சுட்டு. அழகா இருப்பா பிரதர். ஆமா, இப்போ படத்துல பார்க்கும்போது எப்படி இருப்பாரு அப்படின்னா அப்படியே கருப்பா இருப்பாரு. அந்த மூஞ்செல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மோசமா இருக்கும். பார்க்கவே முடியாது. கொம்பு இருக்கும். பார்த்தாலே பயமா தான் இருக்கும். ஆனா இங்க வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுபடியும் படிங்க பிரதர் அது. ஆ படிங்க பிரதர் இது. லாஸ்ட்ல மாத்திரம் படிங்க. அது யூ வேர் த. You were the model of perfection, full of wisdom and perfect in beauty. பியூட்டில பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாராம். அழகில் பூர்ணம். இப்போ சில சமயத்துல வந்து சில பேர் அழகா இருப்பாங்க. ஆனா அறிவு இருக்காது. சில பேருக்கு அறிவு இருக்கும். ஆனா அழகா இருக்க மாட்டாங்க. ஆனா சாத்தானுக்கு அப்படி இல்ல. 2மே இருக்கு. அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. அதுவும் எப்படின்னா பூர்ணம். 100 அவுட் ஆஃப் 100. இப்போ இந்த உலகத்துல இருந்து ஐக்யூல டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஐக்யூல டெஸ்ட் பண்ணி ஒருத்தரோட ஐக்யூ லெவல் எவ்வளோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. சாத்தானுடைய ஐக்யூ லெவல் 100 அவுட் ஆஃப் 100. அதே மாதிரி அழகு, அதுவும் 100 அவுட் ஆஃப் 100. அதுக்கப்புறமா இவரு சாத்தானை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது வசனம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது பாருங்க. இந்த வசனத்தை அப்படியே ஃபுல்லா படிங்க பிரதர். You were in Eden, the garden of God. Every precious stone adorned you, ruby, topaz, and emerald. அது படிங்க பிரதர். நான் படிச்சிடறேன் பிரதர். கைரோசலைட், ஆயினிக்ஸ், ஜாஸ்பர், சஃபயர், turquoise and beryl. Your settings and mountings were made of gold. On the day you were created, they were prepared. அதாவது பரிபூர்ணமான இதெல்லாம் படிச்சோம் இல்லையா? இதுல என்னன்னா ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். இதனால நீ செய்யப்பட்டிருக்கிற, இதுதான் உன்னுடைய கவரிங்கா இருந்துச்சு. அப்போ சாத்தான் வந்து எந்த அளவுக்கு அழகானவரா இருப்பாரு. இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இந்த படத்துல, இந்த உலகத்துல வந்து சாத்தான்னா இப்படிதான் இருப்பாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா சாத்தான் வந்து பெர்ஃபெக்ட் இன் பியூட்டி. அழகுல வந்து பூர்ணமா இருக்கிறவர். இப்போ என்னுடைய அடுத்த இப்போ ஓகே. இதுல வந்து 14th வருஷம் கூட படிச்சிடலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு நிமிஷம் நான் வந்து ஓகே 14th வருஷம் இப்போ படிக்கிறது வேணாம். நான் இப்போ படிக்கிறது நான் எப்போ படிக்கணும்னு சொல்றேன். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ சாத்தான் வந்து ஏதேன் தோட்டத்துல இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஒரு பாம்பின் நிமித்தமாக வரார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி என்னன்னா, சாத்தான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதேன் தோட்டத்தில் எப்படி உள்ள வந்தாரு? எதனால ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தாரு? ஏன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள எப்படி வந்தார் அவர் உள்ள? தேவன் ஆதாம் ஏவாளும் கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. அனிமல்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டாரு. ஆனா இப்ப சாத்தான் கொடுக்குறாரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள. ஏன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தார் சாத்தான்? ஏன்னா கடவுள் வந்து சொல்லியிருப்பார் பிரதர், ஆதாமையோ ஆ. ஏவாளையோ பாத்துக்கிறது சொல்லியிருப்பாங்க. அதனால அவருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஹையர் பொசிஷன்ல இருக்கேன், என்ன வந்துட்டு மனுஷங்களை பாத்துக்கிறதுக்கு நீங்க என்ன வந்து விட்டுருக்கீங்க இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பொறாமை. ஜெனிசிஸ்ல அந்த மாதிரி சாத்தானை வந்து தேவன் வச்சு அவங்கள பார்த்துக்கிறது தான் வச்சிருக்காரு அப்படின்ட்டு எந்த வசனமும் இல்லை ஜெனிசிஸ்ல. நம்ம எவ்வளோ வாட்டி ஜெனிசிஸ் படிச்சிருப்போம். ஆனா எந்த வசனமும் இல்லையே. எப்படி எப்படி கரெக்டா ஏன்னா சர்பம் தான் சாத்தான் அப்படின்ற வசனமே ஜெனிசிஸ்ல இல்ல. நம்ம எங்க போய் பார்த்தோம்? அதை ரெவலேஷன்ல போய் கண்டுபிடிச்சோம்.
நம்ம ஹவு டு ஸ்டடி பைபிளை பார்க்கும்போது இதை கூட நம்ம பார்த்தோம். அதாவது பைபிளை வந்து நம்ம ஜெனிசிஸ், எக்ஸோடஸ் அந்த மாதிரி லைனாக படிச்சுட்டு வந்தாக்கா பைபிளை புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டாக்கா முடியாது. இப்போ லைனாக படிக்கக்கூடாதான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக படிக்கணும். ஆர்டர் வைஸ் நம்ம படிக்கணும். அதே மாதிரி அந்த மெத்தடை மாத்திரம் நம்ம யூஸ் பண்ணி படிச்சாக்கா பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாக்கா முடியாது. ஏன்னா ஒரு வசனம் கூட நம்ம படித்தோம். ஐசையா 28:10 என்ன படித்தோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையானது எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். அப்புறமா ஐசையால கூட என்ன படித்தோம் அப்படின்னா, ஐசையா 34:16 கூட என்ன படித்தோம் அப்படின்னா, அது வந்து பைபிள் இருக்கிற வசனங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஜோடி இல்லாமல் இருக்காதாம். ஜோடி இல்லாமல் இராதுன்னு சொல்லும்போது ஓல்ட் கொஸ்டின் டெஸ்டமென்ட் இங்க இருக்கும், ஆன்சர் அந்த சைடு இருக்குல்ல பிரதர், தேடி தேடி படிக்கணும். தேடி தேடி வாசிக்கணும் ஒன்று. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல அதுக்கான ஆன்சர் இருக்குமா? அதே மாதிரி நியூ டெஸ்டமெண்ட் ஏதோ ஒரு கொஷின் வருது, ஓல்ட் டெஸ்டமெண்ட் நமக்கு ஆன்சர் கிடைக்குமா? சில சமயத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு கொஷின் வரும் ஜெனிசிஸ்ல, அதே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வேற ஏதாச்சும் புக்ல தேவன் ஆன்சர் கொடுத்துருப்பாரு. ஸோ வசனத்தை தேடி தேடி நம்ம வாசிக்கும் போது தான் சில விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ பிரதர் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டா தப்பா அப்படின்ட்டு நம்ம எசேக்கியேல படிச்சுன்னு இருந்தோம் இல்லையா, நம்ம அங்கேயே மறுபடியும் போய் படிக்கலாம் பாருங்க சாத்தானை பத்தி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து ஏதேன் தோட்டத்துல இருந்த அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 14th verse படிங்க பிரதர். எசேக்கியேல் 28:14. You were anointed as a guardian cherub, for so I ordained you. You were on the holy mount of God. You walked among the fairy stones. ஆக்சுவலா சாத்தான் வந்து யார் அப்படின்னா ஒரு கார்டியன் ஏஞ்சல். அங்க கார்டியன் கேருபுன்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஏஞ்சல்லே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுல இவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல வர்றாரு அப்படின்னா கார்டியன் ஏஞ்சல். யாரு? சாத்தான். தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா சாத்தான ஏதேன் தோட்டத்துல மனுஷனை வந்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு கார்டியனா வைக்கிறாரு. ஒரு கார்டியனா வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அது மாத்திரம் இல்ல, சாத்தான் எப்படிப்பட்டவரா? யூ வேர் ஆன் த ஹோலி மவுண்ட் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய பர்வதத்துல, அந்த பரிசுத்தமான பர்வதத்துல, அதாவது தேவனோடு கூட இவர் இருந்தாராம். இவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு கூட சொல்றாரு பாருங்க 15th verseல. படிங்க பிரதர். You were blameless in your way from the day you were created till wickedness was found in you. அதாவது உன்னை வந்து குறைவே சொல்ல முடியல, குறைவே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவரு சாத்தான் வந்து எப்படி இருந்தாரா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தாராம். யூ வேர் பிளேம்லெஸ் இன் யுவர் வேஸ். அவரு குறையே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இருந்தாராம் சாத்தான். ஆனா, எது வரைக்கும் அப்படின்னா, அவருக்குள்ள அந்த தீமையானது வர வரைக்கும். எப்போ அந்த தீமையானது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஏதேன் தோட்டத்துல. ஏதேன் தோட்டத்துல என்ன பண்றாரு? அவரு ஸ்திரிய வந்து வஞ்சிக்கிறார். ஸ்திரிய வந்து மனுஷனை வந்து பாவம் செய்ய தூண்டுறாரு. பட் அவரு வச்சது எதுக்காக? அவங்கள பார்த்துக்கணும். அவங்கள கார்ட் பண்ணணும். அவர் ஒரு கார்டியன் ஏஞ்சல். யாரு? சாத்தான். அவருடைய பேர் என்ன? லூசிஃபர். இந்த சாத்தான பத்தியே ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம ஃபியூச்சர்ல இத பார்க்க போறோம். அதாவது கொஞ்சம் டீட்டெயிலாவே இருக்கு சாத்தான் பத்தி. சாத்தான் யாரு? எப்போ உருவாக்கப்பட்டவர்? அப்படின்ற ஒரு விஷயமே சாத்தான் பத்தி செப்பரேட்டாவே இருக்கு. அது வந்து நம்ம அப்ப பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலா சாத்தான பத்தி. ஸோ சாத்தான் வந்து அவருக்குள்ள அந்த ஒரு தீமையானது காணப்படுற வரைக்கும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, தேவனுடைய பர்வதத்துல வந்து இருந்தார். ஆனா எப்போ அவருக்குள்ள அந்த ஒரு தீமையானது காணப்பட்டுச்சோ, அப்போ தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர தள்ளிட்டார். இப்போ இங்க சாபம் கூட குடுக்குறாரு இல்லையா? நம்ம அந்த வசனத்த படிக்கலாம் பாருங்க. அங்க ஒரு சாபத்த குடுக்குறாரு. யாருக்கு? சாத்தானுக்கு. So, அந்த சர்ப்பத்துக்கு. படிங்க பிரதர். ஜெனிசிஸ் 3:14. so the Lord God said to the serpent, because you have done this, cursed are you above all the livestock and all the wild animals. You will crawl on your belly and you will eat dust all the days of your life. இப்போ இப்போ சகோதரி நீங்க சொல்லுங்க. சர்ப்பமானது வந்து சாத்தான் தான். சாத்தான் தான் சர்ப்பத்தின் மூலியமா வந்து
என்ன பண்றாரு அப்படின்னா ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிக்கிறார் அப்படின்ட்டு பார்க்குறோம். இந்த சாபமானது சர்பத்துக்கு கொடுத்த சாபமா அல்லது சாத்தானுக்கு கொடுத்த சாபமா? சாத்தானுக்கு brother. சாத்தானுக்கு கொடுத்த சாபம். இதான் பைபிள்ல வந்து அந்த சிம்பாலிக் லாங்குவேஜ், ஒரு அடையாள பாஷை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த அடையாளத்தை தான் தேவன் இங்க பேசிட்டு இருக்காரு. சர்ப்பமானது வேறு ஒண்ணும் கிடையாது, சாத்தான். சர்ப்பத்தின் மூலியமா வந்து சர்பென்ட் மூலியமா டெவில் சேட்டன் வந்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஏவாள வந்து வஞ்சிக்கிறாரு. சீட் பண்றாரு. இப்போ சாத்தானுக்கு தேவன் என்ன சாபம் குடுக்குறாரு அப்படின்னா, நீ வந்து அ தரையில தான் நீ ஊர்ந்து தான் நீ போகணும். உன்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் நீ மண்ண தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கும்போது, பாம்பு எப்பவுமே தரையில தான் ஊர்ந்து போயிருக்கு. அதுல வந்து ஏதோ டவுட் இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி காலெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டாக்கா, அதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. பாம்புக்கு வந்து கால் இருந்துச்சு அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இதுவரைக்கும் இல்ல. பாம்பு வந்து நேச்சுரலாவே வயித்தால தான் நகுந்து நகுந்து போகும். அப்போ இது சாத்தான பார்த்து தான் சொல்றாரு இந்த சாபத்த. அப்போ இங்க சாத்தான பார்த்து, "நீ வயிற்றால தான் போகுவ, நகுந்து நகுந்து தான் போகுவ" அப்படின்னு சொல்லும்போது, அது எத குறிக்குது? ஏன்னா நம்ம பார்த்துட்டோம் இது அடையாள பாஷை. சிம்பாலிக் லாங்குவேஜ்ல இந்த ஒரு சாபத்த வந்து தேவன் குடுத்துட்டு இருக்காரு. அது எத குறிக்குது அப்படின்றத நம்ம ஒரு வசனத்த வந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அந்த வசனம் வந்து இங்க நான் ஸ்க்ரீன்ல போடல. நான் ஃபோன்லேருந்து எடுத்து வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் வந்து எசேக்கியேல் 28, 17-18 அங்கருந்து படிக்கிறேன். ஸ்க்ரீன்ல வந்து அது இருக்காது. எசேக்கியேல் 28, 17 அண்ட் 18 நான் படிக்கிறேன் பாருங்க. இப்போ அதே சாத்தான பத்தி தான் அப்படியே பேசிட்டு வராரு. "யுவர் ஹார்ட் பிகேம் ப்ரவுட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் யுவர் பியூட்டி அண்ட் யூ கரப்டட் யுவர் விஸ்டம் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்ப்ளெண்டர்." என்ன ஆயிடுச்சாம் சாத்தானுக்கு? ரொம்ப அறிவு, அதாவது ஞானம் நிறைந்தவராக இருந்தாரு. அழகு நிறைந்தவராக இருந்தாரு. அதனால சாத்தானுக்குள்ள பெருமை வந்துடுச்சு. "யுவர் ஹார்ட் பிகேம் ப்ரவுட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் யுவர் பியூட்டி அண்ட் யூ கரப்டட் யுவர் விஸ்டம் பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்ப்ளெண்டர்." அதாவது உன்னுடைய ஞானம் வந்து கரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போ உனக்குள்ள பெருமை வந்துச்சோ, உன்னுடைய அழிவு அங்கேயே ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தேவன் என்ன பண்றாருன்னா சாத்தான, "சோ ஐ த்ரூ யூ டு தி எர்த். ஐ மேட் எ ஸ்பெக்டக்கிள் ஆஃப் யூ பிஃபோர் த கிங்ஸ்." அதாவது தேவன் சாத்தான பரலோகத்திலிருந்து தள்ளிட்டாராம். பரலோகத்திலிருந்து சாத்தான தேவன் தள்ளிட்டார். அதுதான் வந்து இங்க அந்த ஒரு சாபத்துல என்ன ஒரு அடையாளமாக சொல்றாரு அப்படின்னா, "நீ வந்து உன்னுடைய வயிற்றால தான் நகர்ந்து நகர்ந்து போகணும்." அப்படின்னும்போது, சாத்தான் இருந்த இடம் வந்து ஒரு மேலிடத்துல இருந்தாரு. ஆனா தேவன் சாத்தான தள்ளியாச்சு கீழ. சாத்தானுடைய வீழ்ச்சிய தான் இங்க வந்து அடையாளமாக நீ நகர்ந்து நகர்ந்து தான் போணும். ஏன்னா யூசுவலா ஒரு மிருகம் அப்படின்னு எடுத்தாலே அதுக்கு கால் இருக்கும் நடந்து போறதுக்கு. ஆனா நீ வயிற்றால தான் நகர்ந்து போணும் அப்படின்னும்போது, சாத்தானுடைய அந்த ஒரு வீழ்ச்சிய தான் இது காமிக்குது. அப்படியே 18th வெர்ஸ் நான் கன்டின்யூ பண்றேன் பாருங்க. "By your many sins and dishonest trade you have discreted your sanctuaries. So I made a fire come out from you, and it consumed you, and I reduced you to ashes on the ground in the sight of all who you were watching." அதாவது என்ன பண்ணிட்டாராம் சாத்தான? "I reduced you to ashes on the ground." நான் உன்ன மண்ணுக்கு நான் தள்ளிட்டேன். கீழ உன்ன தள்ளிட்டேன். அததான் இங்க என்ன சொல்றாரு அப்டின்னா, நீ வந்து நகர்ந்து நகர்ந்து தான் போணும். உன்னுடைய வயிற்றால தான் நீ போணும். அதாவது அந்த கிரவுண்ட்ல தான் நீ இருக்கணும். அவருடைய கீழ தள்ளப்பட்ட ஒரு நிலைமை தான் இங்கே வந்து சொல்றாரு.
அடுத்தது என்ன சொல்றேன்னா, யூ வில் ஈட் டஸ்ட் ஆல் தி டேஸ் ஆஃப் யுவர் லைஃப். நீ இனிமே மண்ணை தான் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 72:9. சாரி, சாம்ஸ் 72:9. டிஸ்ப்ளே ஆகுமா பிரதர்? இல்ல பைபிள்? அப்போ இல்லை இது கூட பைபிள் இருந்தால் இந்த ஒரு வசனம் டிஸ்பிளே ஆகாது. ஒரு நிமிஷம் நான் படிக்கிறேன். சாம்ஸ் 72:9. இப்போ மண்ணை கவருது அப்படின்றது தான் என்ன அப்படின்ட்டு தான் இங்கே இந்த வசனத்தை படிக்க போகிறேன். சாம் 72:9. The desert tribes will bow before him and his enemies will lick the dust. Enemies will lick the dust. இந்த மண்ணை கவருது, அதாவது மண்ணை சாப்பிடுது அப்படின்னும் போது தோல்வி, ஃபெயிலியர். அதுக்கு தான் இந்த ஒரு வசனம் வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்தேன். சாம் 72:9ல. சாம் 72:9ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய எதிரிகள் வந்து மண்ணை சாப்பிடுவாங்க அப்படின்னா தோல்வி ஆயிடுவாங்க. சில சமயத்தில் இது இது கூட சொல்லுவாங்க. நீங்க இந்த நியூஸ்ல அதெல்லாம் இல்ல ஒரு பழமொழி கூட அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து மண்ணை கவிட்ட அப்படின்னு சொல்லும்போது தோல்விதான். டிஃபீட். இந்த போட்டியில வந்து இவர்கள் மண்ணை கவினார்கள். மண்ணை சாப்பிடுறது அப்படின்னும் போது டிஃபீட்டை குறிக்குது. ஸோ இங்க தேவன் சாத்தானை பார்த்து என்ன ஒரு சாபத்தை கொடுக்குறார் அப்படின்னா, நீ உன்னை தள்ளிட்ட. இனிமே நீ மேல என்னுடைய இடத்துல நீ இல்லை. இனிமே நீ கீழே தான். இனிமே நீ வயிற்றால தான் நகர்ந்து போகணும். தள்ளிட்ட இனிமே நான் உன்னை கீழே தள்ளிட்டேன். அதே போல நீ வாழ்நாள் முழுக்கும் மண்ணை தான் சாப்பிடணும் அப்படின்னும் போது, வாழ்நாள் முழுக்கும் உனக்கு தோல்வி தான். நீ என்ன அட்டெம்ப்ட் பண்ணாலும் நீ அதுல ஃபெயில் ஆயிடுவ. நீ அதுல தோற்று போயிடுவ. அப்படின்ற ஒரு சாபத்தை தேவன் சாத்தானுக்கு கொடுத்துட்டார். இப்போ சாத்தானுக்கு கொடுத்த அந்த சாபத்தின் விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ தேவன் வந்து என்ன பண்ணிட்டாரு, சாத்தானை வந்து அந்த ஒரு சாபத்தை வந்து கொடுத்துட்டாரு. சர்ப்பத்துக்கு இந்த சாபத்தை வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நம்மளுடைய பாடத்தின் அந்த ஒரு முக்கியமான வசனத்துக்கு நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி போயிடலாம் பாருங்க. படிங்க பிரதர். இது ஜெனிசிஸ் 3rd chapter 15th verse. And I will put enmity between you and the woman, and between your offsprings and hers. He will crush your head, and you will strike his heel. இப்போதான் இந்த ஒரு உன் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அதாவது ஸ்திரீயின் வித்துக்கும் அது சர்ப்பத்தின் வித்துக்கும் ஒரு பகை ஏற்படும். ஒரு எனிமிட்டி ஏற்படும். இந்த ஒரு பிக்சர்ல கூட நான் போடுறேன். அந்த ஸ்திரீயோடைய வித்துக்கும் சர்ப்பத்துடைய வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குறார். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த சர்ப்பம் அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுமா, ஸ்திரீயோடைய காலை வந்து நசுக்கும். ஒரு டேமேஜை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்களா, நம்ம என்ன படிச்சோம் வசனத்துல, தலையை நசுக்குவாங்க பிரதர். தலையை நசுக்குவாங்க. அந்த பாம்புடைய தலையை வந்து நசுக்குவாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா, காலை கடிக்கிறதுல டேமேஜ் அதிகமா இல்ல தலையை நசுக்கிறதுல டேமேஜ் அதிகமா? தலையை நசுக்குது பிரதர். தலையை நசுக்கிறதுல தான் டேமேஜ் அதிகம். ஏன்னா காலை நசுக்குனாக்கா டேமேஜ் கம்மி தான், உயிர் போகாது. ஆனா தலையை நசுக்கிட்டாக்கா உயிரே போயிடும். ஸோ இங்க தேவன் ப்ராஃபஸியில் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சர்ப்பத்துடைய வித்து ஸ்திரீயோடைய வித்துக்கு வந்து டேமேஜ் ஏற்படுத்துவாங்க. ஆனா கம்மியா தான் இருக்குமா. ஆனா ஸ்திரீயோடைய வித்து, அந்த உமனுடைய சீட் ஆஃப் த உமன், அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சர்ப்பத்துடைய தலையையே நசுக்கிடுவாங்களா. அதாவது இன்டைரக்டா என்ன இந்த ப்ராஃபஸியில் சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த ஸ்திரீயோடைய வித்து சாத்தான முழுமையாக அழிச்சிடுவாங்க. சாத்தானுடைய தலையை வந்து நசுக்கிடுவாங்க. ஒரே நிமிஷம்.
சாத்தானுடைய தலையே வந்து அவங்க நசுக்க போறாங்க. சாத்தான கம்ப்ளீட்டா வந்து அழிக்க போறாங்க. இப்போ இங்க யாருக்கு பயம் அதிகமா ஆயிருக்கும்? அந்த ஸ்திரீயோடைய வித்துக்கா? இல்ல சாத்தானுடைய வித்துக்கா? அந்த ஸ்திரீக்கா அல்லது சாத்தானுக்கா? யாருக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்? சாத்தான் brother. சாத்தானுக்கு தான் பயம் அதிகமா இருக்கும். இப்ப சாத்தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன யோசனை அப்படின்னா, இப்போ என்ன அந்த ஸ்திரீயோடைய வித்து தான் நம்மள சாகடிக்க போறாங்க. நம்மள அழிக்க போறாங்க. இப்போ இப்போ நீங்க வந்து இந்த சாத்தானுடைய இடத்துல இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்க பிரதர்ஸ்? நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்க இப்போ? இப்போ சொல்லிட்டேன். இப்போ யாரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவங்களுடைய வித்து தான் வந்து உங்கள அழிக்க போறாங்க அப்படின்ட்டு இப்போ சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்க? வித்து அப்படின்றது என்னன்னா, அந்த சீடுக்கான கிளாரிஃபிகேஷன குடுத்துர்றேன். சீடுன்னா என்னன்னா, அவங்க சந்ததி. ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுடைய சந்ததி. அவங்களுடைய அந்த உமனுடைய ஆஃப்ஸ்பிரிங். உமனுடைய ஆஃப்ஸ்பிரிங் தான் சாத்தானுடைய தலைய வந்து நசுக்க போறாங்க. இப்போ நீங்க சாத்தானுடைய இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன யோசிப்பீங்க? உமன் வந்து தலையை நசுக்காம அவங்கள நைஸ் பண்றது பிரதர். ஓகே. அவங்களுக்கு நைஸ் பண்றது. நல்ல பரவால்ல. நல்ல சாத்தானுக்கு ஒரு அவ்வளோ வழி நல்ல காமிக்கும். மனசா? என்ன பிரதர்? மனசில பிரதர் நாடகம் பண்றது பிரதர். நாடகம் பண்றது. ஓகே. வேற ஏதாச்சும் சிஸ்டர்ஸ் வேற ஏதாச்சும் இருக்கா? நீங்க சாத்தானுடைய இடத்துல இருந்தா நீங்க என்ன இப்ப யோசிப்பீங்க? இப்போ அந்த உமனுடைய அந்த ஒரு ஆஃப்ஸ்பிரிங் வந்து உங்களோட தலைய நசுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்க? கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி டிஸ்டர்பிங் மைண்ட வைக்கிறது. ஓகே. கன்ஃப்யூஷன கிரியேட் பண்ணி டிஸ்டர்பிங் மைண்ட வைக்கிறது. ஓகே. சாத்தான் வந்து இல்ல மைண்ட்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓகே. ஓகே. தேங்க் யூ சிஸ்டர். ஸோ மைண்டுக்குள்ள ஒரு கன்ஃப்யூஷன கிரியேட் பண்றது. அப்படி இல்லனா மைண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது. கண்ட்ரோல் பண்ணி எப்படியாச்சும் இவருடைய தலைய நசுக்காதபடிக்கு பார்த்துக்கிறது. ஓகே. ஸோ 2 ஆன்ஸரும் ஓரளவுக்கு அக்செப்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இங்க ஆக்சுவலா சாத்தான் வந்து என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா, என்ன பிளான் பண்றார் அப்படின்னா, பேசாம சாகடிச்சிடலாமே. சாகடிச்சுட்டாக்கா, இப்போ என்னுடைய எதிரி இவர் தான் தெரிஞ்சிருச்சு. சாத்தான் என்ன பண்ணிடலாம் அவர போயிட்டு. இப்போ எனக்கு வந்து இவர் தான் என்ன சாகடிக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. சாத்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன பிளான் போடுறாரு அப்படின்னா, பேசாம அவங்கள நம்ம சாகடிச்சிடலாம். எப்படி எப்படிலாம் பிளான் போடுறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ ஏவாளுக்கு வந்து என்ன ஆகுது? இப்போ ஏவாள வந்து தேவன் ஏதேன் தோட்டத்த விட்டு அனுப்பிச்சிட்டாரு. நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்க. ஏதேன் தோட்டம் இப்போ எப்படி சர்ப்பத்துக்கு ஒரு சாபம் குடுத்தாரோ, அதே போல ஏவாளுக்கு கூட ஈவுக்கு கூட ஒரு சாபத்த வந்து தேவன் குடுக்குறாரு. இந்த வசனத்த படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஜெனசிஸ் 3rd chapter 16th verse. To the woman he said, I will greatly increase your pain in the childbearing. With pain you will give birth to children. Your deserve will be for your husband, and he will rule over you. அந்த ஒரு ஸ்திரீக்கு என்ன ஒரு சாபம் இருக்கு அப்டின்னா, நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உன்னுடைய பிள்ளைய வந்து நீ பெத்தெடுக்கணும். இந்த சாபம் இப்போ வரைக்கும் இருக்கு. நீ கஷ்டப்பட்டு தான் உன்னுடைய பிள்ளைய வந்து நீ பெற்றெடுக்கணும். ஸ்திரீகள் அதாவது வுமன் இன்னை வரைக்கும் இது ஆக்சுவலா அவங்க கஷ்டப்பட்டு பிள்ளைய வந்து பெற்றெடுக்குறாங்க இல்லையா? அது ஆக்சுவலா சாபம். பாவம் செஞ்சதால மனுஷன் மேல வந்த சாபம். அந்த சின் பண்ணதால தான் அந்த ஒரு கர்ஸ் என்ன கர்ஸ் அப்டின்னா, கஷ்டப்பட்டு தான் அவங்க பிள்ளைய அந்த லேபர் பெயின் அப்டின்னு சொல்லுவாங்க. வுமனுக்கு வந்து அந்த பிரெக்னன்சி டைம்ல அந்த லேபர் பெயின் வரும். கஷ்டப்பட்டு தான் அவங்க பிள்ளைய வந்து பெற்றெடுக்கணும். அது தேவன் அவங்களுக்கு குடுத்த சாபம். அந்த பாவம் செஞ்சதால. இப்போ அதே மாதிரி அ அ ஆதாமுக்கும், ஏவாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையுடைய பேர் வந்து என்ன? ஃபர்ஸ்ட் குழந்தை. Cain and Abel. ஃபர்ஸ்ட் குழந்தை மட்டும் தான் கேட்டேங்க. 2 பேரும் ட்வின்ஸா? தெரியல பிரதர். 2 பேரும் ட்வின்ஸ். ஏபெல். என்ன ஏபெல். பிரதர்? ஏபெல். ஏபெல் பிரதர். ஃபர்ஸ்ட் குழந்தை யாரு? காயினா? ஏபெலா?
நம்ம படிக்கலாம் பாருங்க. Genesis 4th chapter, 1st verse. Adam lay with his wife Eve, and she became pregnant and gave birth to Cain. She said, "With the help of Lord, I have brought four of man." ஓகே. இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து பிறக்குது, காயின். இப்போ இதை யார் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு? Satan. இப்போ யார் இதை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பார் அப்படின்னா சாத்தான். சாத்தான். இப்போ ஏன்னா இப்போ வந்து இவருடைய பிளான் என்னன்னா, அந்த வித்து யாரு, அந்த சீடு, அந்த ஒரு ஆஃப் ஸ்பிரிங் யாரு, அவங்கள வந்து சாகடிக்கணும். அவங்கள விட்டாக்கா அவங்க நம்மள சாகடிச்சிருவாங்க. அதனால இப்போ சாத்தானுடைய கண்ணு ஃபுல்லா இருக்கு, யார் அந்த வித்து அப்படின்ட்டு இப்போ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, காயின் அப்படின்ட்டு அவங்க வந்து பேர் வைக்கிறாங்க. தேவன் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சார். ஏன்னா இப்போ எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காயினை வந்து அவங்க பெற்றெடுத்திருப்பாங்க, ஏவாள். ஸோ அந்த ஒரு கஷ்டத்தில் பெற்றெடுத்து எனக்கு தேவன் வந்து உதவி செஞ்சார் அப்படின்ட்டு அவங்க தேவனுக்கு நன்றி சொல்றாங்க. அடுத்த வசனம், செகண்ட் verse. Later she gave birth to his brother Abel. Now Abel kept flocks and Cain worked the soil. ஓகே. இப்போ அடுத்ததா யாரு இங்க பிறக்கிறது அப்படின்னா ஆபேல். ஃபர்ஸ்ட் வந்து காயின், அடுத்தது வந்து ஆபேல். ஆபேலுடைய ப்ரொஃபஷன், அவருடைய வேலை வந்து என்னன்னா, ஆபேலுடைய வேலை ஷெப்பர்ட், ஆடுகளை மேய்க்கிறது. ஆடுகளை மேய்க்கிறது தான் ஆபேலுடைய வேலை. காயினுடைய வேலை வந்து கிரவுண்டுனா ஃபார்மர், ஒரு விவசாயியா காயின் வந்து இருந்திருப்பாரு. ஸோ ஆபேல் வந்து ஒரு ஒரு ஷெப்பர்டா இருந்தாரு, ஆடுகளை மேய்க்கிற வேலை. காயின் வந்து ஃபார்மர், ஒரு விவசாயியா இருந்திருக்கிறார். இப்போ 2 பேருடைய ப்ரொஃபஷன் சொல்லியாச்சு. இப்போ சாத்தான் வந்து பார்த்துட்டே இருப்பாரு, யார் அந்த வித்து. இப்போ அடுத்த வசனம், 3rd verse படிங்க பிரதர். In the course of time, Cain brought some of the fruits of the soil as an offering to the Lord. இப்போ காயின் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுக்கு ஒரு காணிக்கையை வந்து செலுத்துறார். காயின் brought of the fruit of the ground and offering unto the Lord. ஒரு காணிக்கையை வந்து தேவனுக்கு செலுத்துறாரு. எங்க இருந்து செலுத்துறாரு அப்படின்னா, இப்போ அவருடைய வேலை என்னன்னா, ஃபார்மரா இருந்தார், ஒரு விவசாயியா இருக்கிறாரு. ஸோ அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு என்ன விளையுதோ, என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ, அவரு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதை எடுத்துன்னு வந்து தேவன்கிட்ட வந்து அவரு ஒரு காணிக்கையாக செலுத்துறாரு. ஃப்ரூட் ஆஃப் த கிரவுண்ட், அவர் என்ன அந்த ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணாரோ அதை எடுத்துன்னு வந்து செலுத்துறாரு. இப்போ அடுத்தது ஆபேல் என்ன செலுத்துறாரு அப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்க. Genesis 4th chapter, 4th verse. But Abel bought fat proteins from some of the firstborn of his flocks. The Lord looked with favor on Abel and his offerings. இப்போ ஆபேல் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஆடுகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து முதல் பலன் அதை வந்து எடுத்துட்டு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவனுக்கு காணிக்கையா வந்து கொடுக்குறாரு. இப்போ ஒரு பக்கம் காயினுடைய காணிக்கை இருக்கு, காயினுடைய ஆஃபரிங் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆபேலுடைய ஆஃபரிங் இருக்கு. இந்த 2 ஆஃபரிங்ல தேவன் வந்து எதை வந்து அக்செப்ட் பண்றாரு? Abel, brother. ஏபேலுடைய ஆஃபரிங் வந்து அக்செப்ட் பண்றாரு. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்ன, ஏன் வந்து தேவன் ஏபேலுடைய ஆஃபரிங் அக்செப்ட் பண்றாரு? அப்போ காயினுடைய ஆஃபரிங்க்கு என்ன ஆச்சு? காயினுடைய காணிக்கைக்கு என்ன ஆச்சு? நம்ம நெக்ஸ்ட் verse படிக்கலாம் பாருங்க, 5th verse. But on Cain and his offering, he did not look with favor. So Cain was very angry, and his face was downcast. இப்போ காயினுடைய அந்த ஒரு ஆஃபரிங்கை வந்து, அந்த ஒரு காணிக்கையை வந்து தேவன் ஏற்றுக்கொள்றதில்ல, அக்செப்ட் பண்றதில்ல. இப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து என்னன்னா, ஏன் தேவன் ஆபேலுடைய ஆஃபரிங்கை அக்செப்ட் பண்ணிட்டு காயினுடைய காணிக்கையை தேவன் வந்து ஏன் ரிஜெக்ட் பண்றாரு? தேவன் ஒரு காரணம் காயின் இல்லாம எதையும் செய்ய வந்துட்டு மாட்டார். எஸ் பிரதர். காயின் வந்து வேஸ்டா இருக்கிற பொருளை எது நல்லா இருக்க பொருளை கொடுக்க மாட்டார் பிரதர். எது வந்து அழுகி போயிருக்கோ அந்த மாதிரி இதுதான் வந்துட்டு கடவுளுக்கு காணிக்கையா கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா ஏபேல் வந்துட்டு நல்லா இருக்கிற ஒரு ஆடு, இப்போ சொல்லுவாங்களா பிரதர், இப்போ சூப்பரா இருக்க ஆடு, இதுல பிரியாணி பண்ண நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆடை வந்துட்டு கடவுளுக்கு கொடுப்பாரு அவரு.
ஓகே, ஃபைன். வேற ஏதாச்சும் ஆன்சர் இருக்கா? ஏன்னா லைக் அவரு முழு மனதோட ஆஃபரிங் கொடுக்கல. முழு மனதோட ஆஃபரிங் கொடுக்கல. ஓகே, Yes. ஃபைன். ஓகே. 2 பேரும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆன்சருக்குள்ள கரெக்ட்டா வந்துட்டீங்க. இந்த ஒரு வசனத்திலே அந்த ஆன்சர் இருக்கு பாருங்க. அ படிங்க பிரதர். ஜெனசிஸ் 4th சாப்டர் 4th வெர்ஸ். அண்ட் த லார்ட் அங்கத்திலிருந்து படிங்க பிரதர். த லார்ட் லுக்ட். The Lord looked with favor on Abel and his offerings. இங்க தான் நம்ம கவனிச்சு பார்க்கணும். தேவன் ஃபர்ஸ்ட்டு ஆபேலுடைய ஆஃபரிங்க பார்க்கறது இல்ல. ஃபர்ஸ்ட்டு எத பார்க்குறாரு? நல்ல உள்ளம் பதில் மனசு. ஆபேல பார்க்குறாரு. இப்போ ஆபேலுடைய இதயத்த தான் தேவன் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாரு. நான் ஆக்சுவலா உங்கள்ட்டருந்து வேற ஆன்சர்லாம் எதிர்பார்த்தேன். வேற ஆன்சர் என்னன்னா, தேவனுக்கு வந்து ஆடுனா ரொம்ப பிடிக்கும். அந்த இதெல்லாம் அந்த அந்த ஃப்ரூட் கிரவுண்டுலேருந்து நிலத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கனிலாம் தேவனுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி ஆன்சர் எதிர்பார்த்தேன். ஆனால் பரவாயில்ல. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த கரெக்டான ஆன்சருக்கு தேடி வந்துட்டீங்க. சில பேர் வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா தேவனுக்கு வந்து ஆடுனா தேவனுக்கு வந்து நான் வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியன்ல தேவனுக்கு யார் பிடிக்காது பிரதர் அது? அப்படின்ற ஒரு ஆன்சர் கூட இருக்கு. அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கு. ஆனா தேவன் தான் எல்லாத்தையுமே உருவாக்குனார். ஆனா இங்க ஆனா இந்த இந்த மாதிரி வசனத்துல வந்து ஆஃபரிங்ஸ் கொடுக்கணும்னு யார் பிரதர் சொன்னது அவங்களுக்கு? அவங்க ஆதாம் ஏவாள் தான் சொன்னதா? இந்த மாதிரி கடவுள் இருக்கு. ஏன்னா அவங்க பார்த்ததே இல்லையில கடவுளை. ஆதாம் ஆமா ஏவாளுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ்ல தான் வந்திருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் தான் இதை எஜுகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆஃபரிங் குடுக்குறாங்க. 2 பேரும் காணிக்கை வந்து குடுக்குறாங்க. தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆபேல பார்க்குறாரு. அதுக்கப்புறமா தான் அவருடைய காணிக்கைய பார்க்குறாரு. ஆபேலுடைய இதயத்தை பார்க்கும்போது தேவனுக்கு புடிச்சிருந்துச்சு. இப்ப அப்படியே அடுத்த வசனத்த படிக்கும்போது 5th வெர்ஸ். But on Cain and his offerings, he did not look with favor. So Cain was very angry and his face was downfall. ஸோ இப்ப அடுத்தது தேவன் யார பார்க்குறாரு அப்படின்னா, முதல்ல காயின பார்க்குறாரு. ஆன் காயின் அண்ட் ஹிஸ் ஆஃபரிங். காயினோட இதயத்த பார்க்குறாரு. தேவன் அவருடைய ஆஃபரிங்க ரிஜெக்ட் பண்றாரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் இன்னொருத்தர் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. யாரு? அவர மாத்திரம் நம்ம மறந்துடக்கூடாது. Lucifer. சாத்தான். சாத்தான் இத வந்து கவனிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ சாத்தானுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வித்து, அந்த உம்மனுடைய சீடு யாரா இருக்கலாம்? இத வச்சு சாத்தான் என்ன பண்ணியிருப்பாரு? Cain யாரா இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. women இப்போ அழிக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருப்பாரு brother. என்ன பிரதர்? women அழிக்கணும்னு தான் பிளான் பண்ணியிருப்பாரு அங்கேயே. இல்ல. உம்மனுடைய அந்த வித்த சொல்றேன். இப்போ உம்மனுடைய சீட் ஆஃப் தி உமன்னா அந்த ஸ்திரீயோடைய ஆஃப்ஸ்பிரிங். அவங்களுடைய சந்ததி. அப்போ Cain. அந்த ஸ்திரீ Cain மூலியமா யாரு வராங்களோ, அவங்க தான் சாத்தானுடைய தலைய வந்து நசுக்க போறாங்க. இப்போ ஏவாள் அந்த ஸ்திரீ யாருன்னா ஏவாள். இப்போ ஏவாளுக்கு பொறந்த பசங்க யாருன்னா காயின் மற்றும் ஆபேல். இந்த 2 பேர்ல என் தலைய நசுக்க போறது யாரு அப்படின்ட்டு தான் இப்போ சாத்தான் வந்து தேடிட்டு இருக்காரு. இந்த இன்சிடென்ட்ட வச்சு யார் தான் என் தலைய நசுக்க போறா அப்படின்ட்டு சாத்தான் முடிவு எடுத்திருப்பாரு? Abel. ஆபேல். ஏன்னா ஆபேலுடைய காணிக்கைய தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். இப்போ சாத்தான் வந்து பிளான் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்தது என்ன பண்றாரு சாத்தான்? கொலை பண்ண வச்சிருவார் brother ஏபேல. காயின வச்சு ஆபேல கொலை செய்றார். கொலை பண்றார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ தேவன் என்ன சொல்லிட்டாரு தீர்க்க தரிசனத்துல? இந்த ஸ்திரீயின் மூலியமா வரக்கூடிய வித்து தான் உன்னுடைய தலைய வந்து நசுக்கும் அப்படின்னு தேவன் சொல்லிட்டாரு. தேவன் சொன்னாக்கா ஒரு விஷயம் மாறுமா? பொய்யா இருக்குமா? இல்ல brother. இருக்காது. அப்போ அந்த ஸ்திரீயுடைய வித்து யாரு இல்ல? அதாவது சாத்தானுடைய தலைய நசுக்க போற அந்த ஸ்திரீயோடைய வித்து யாரு கிடையாது? ஆபேல் கிடையாது. ஆனா இப்போ சாத்தான் டவுட் பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபேல சாகடிச்சிடுறாரு. ஒருவேளை இவர் தான் இருக்குமோ அப்படின்ட்டு சாகடிச்சிடுறாரு.
ஆனா ஆபேல் அந்த ஸ்திரீயின் வித்து வந்து கிடையாது. இப்போ அடுத்தது இப்போ சாத்தானுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்ன இப்போ இவரு தான் நம்ம நினைச்சோமே. ஓ! இப்போ இவரு கிடையாதா? இப்ப அடுத்தது அப்படியே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அடுத்தது ஏபேலுக்கு அப்புறமா வந்த ஒரு நல்ல மனிதன் யார் அப்படின்னா ஈனோக். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Genesis 5th chapter 24th verse. Enoch walked with God, then he was no more, because God took him away. அதாவது ஏனோக் வந்து என்ன பண்றாருன்னா, தேவனோடு கூட அவரு சஞ்சரித்தார். அதுக்கப்புறமா அவர் இல்ல, தேவன் அவர எடுத்துக்கொண்டார். இப்போ இங்க ஈனோக்குடைய லைஃப்ப பார்க்கும்போது, ஈனோக் வந்து தேவனோடு கூட இருந்திருக்கிறாரு. இப்போ இவரு என்ன பண்ணியிருக்கணும்? சாத்தானுடைய தலைய வந்து நசுக்கியிருக்கணும். ஆனா இவரு என்ன பண்ணல? இவருடைய லைஃப் டைம்ல. சாத்தானுடைய தலைய இவரு நசுக்கல. அப்போ இவரு யார் கிடையாது? அந்த வித்து அதாவது அந்த ஸ்திரீயின் வித்து இவரு ஏனோக் கிடையாது. அந்த சீட் ஆஃப் த வுமன் ஏனோக்கு கிடையாது. சரி, இப்போ ஏனோக்குக்கு அடுத்தது யார் வரா? யார் நல்ல மனுஷன்? அதாவது ஏனோக்குக்கு அடுத்தது தேவன் கூட இருந்தவர் யாரு? தேவன் கூட சஞ்சரித்தவர், தேவனுக்கு உண்மையாக இருந்தவர் அப்படின்னா பைபிள்ல யாரு? ஏனோக்குக்கு அடுத்தது. இது நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல கூட பார்த்தோம். ஸ்டார்ட்டிங்ல. நோவா. படிங்க பிரதர். Genesis 6th chapter 9th verse. This is the account of Noah. Noah was a righteous man, blameless among the people of his time, and he walked with God. ஓகே. நோவா வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா, நோவா வாஸ் a righteous man. நீதிமான். He was perfect in his generations and Noah walked with God. நோவாவுடைய ஸ்டோரி வந்து நம்ம ஃபுல்லா பார்த்துருக்குறோம். அதாவது அந்த ஒரு ஃப்ளட் வரும். அந்த ஃப்ளட்டுல நோவாவுடைய ஃபேமிலிய தான் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா காப்பாத்துவாரு. இப்போ நோவா வந்து சாத்தானுடைய தலைய வந்து நசுக்குனாரா? ஈனோக் முன்னாடி தான் நோவா வந்தாரா பிரதர்? இல்ல ஈனோக்கு ஆயிட்ட பிறகு. ஈனோக்கு போன வசனத்திலே போயிட்டாரு. இல்ல பிரதர், இது ரியலா கேட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் பிறந்தது நோவா தானே பிரதர்? அதுக்கப்புறம் தான் ஈனோக் பிறந்தாரா இல்ல? இல்ல. நோவாக்கு முன்னாடி தான் ஈனோக். இப்ப Genesis 5th chapter 24th verseல ஈனோக் வராரு. அதுக்கப்புறமா நோவா வந்து Genesis 6th chapter 9th verseல வராரு. நோவாக்கு முன்னாடி தான் ஈனோக். ஸோ இப்போ ஈனோக் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவருடைய ஓட்டத்த முடிச்சிட்டாரு. பட் அவரு வந்து சாத்தானுடைய தலைய நசுக்குனாரான்னு கேட்டாக்கா இல்ல. சரி, நோவா வந்து சாத்தானுடைய தலைய நசுக்குனாரா? இல்ல பிரதர். அவரும் நசுக்கல. சாத்தானுக்கு ஒரே கன்ஃப்யூஷன். என்னடா இது நம்ம வந்து ஆபேலுன்னு நெனச்சோம். அதனால அவர நம்ம சாகடிச்சுட்டோம். பார்த்தா அவரு இல்ல. அடுத்தது ஏனோக் வந்தாரு. இப்போ அவர் மேல நமக்கு டவுட் இருந்துச்சு. பட் பார்த்தா அவரு அவருடைய வாழ்க்கைய முடிச்சுட்டு போயிட்டாரு. நோவா மேலயும் நமக்கு டவுட் இருந்துச்சு. பட் நோவாவும் எதுவும் செய்யல. அவரும் அவருடைய லைஃப் எல்லாம் முடிஞ்சுச்சு. யாரு அந்த ஒரு வித்தா இருப்பா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் சாத்தானுக்கு இன்னும் இருக்கு. இப்போ நோவாக்கு அடுத்து தான் ஒரு முக்கியமான ஒரு பெர்சன். பைபிள்லயே ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டர். நோவாக்கு அடுத்தது பைபிள்லயே ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னா யாரு பிரதர்ஸ்? இயேசு கிறிஸ்து பிரதர். நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. எஸ் சிஸ்டர். அப்ரஹாம். ஆப்ரஹாம். இயேசு கிறிஸ்து ரொம்ப தூரம் நியூ டெஸ்டமெண்ட்ல வந்துட்டாரு. பட் நோவாக்கு அடுத்தது வந்த பைபிள்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டர் வந்து ஆப்ரஹாம். படிங்க பிரதர். ஜோஷுவா 24th chapter 2nd verse. Joshua said to all the peoples, "This is what the Lord, the God of Israel, says. Long ago, your forefathers, including Terah, the father of Abraham and Noah, lived beyond the river and worshipped other gods." இப்போ வந்து இங்க ஆபிரம பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ ஆபிரமுடைய அப்பா யாரு?
அப்பாவுடைய பேரு Tera. Tera. தேரா. இப்போ இவங்க வந்து ஐடல் வர்ஷிப்பர்ஸ். ஏன்னா இந்த வேர்ஸை கூட நீங்க பார்த்தீங்கன்னா தே சர்வ்டு அதர் காட்ஸ். வேற கடவுளை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வர்ஷிப் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலா ஆபிரகாம் வந்து ஒரு ஐடல் வர்ஷிப்பர். அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா வேற தேவர்களை வந்து அவர் வணங்கிட்டு இருந்தார் ஆபிரகாம். இப்போ அப்படி இருக்கும்போது மற்ற தேவர்களை மற்ற கடவுளை வந்து ஆபிரகாம் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தார். அப்போதான் ஆபிரகாமுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருடைய வாய்ஸ்? தேவனுடைய வாய்ஸ். தேவன் இப்போ ஆபிரகாமை கூப்பிடுறார். படிங்க போது ஜெனிசிஸ் 12th chapter 1st verse. The Lord had said to Abram, leave your country, your peoples, and your father's household, and go to the land I will show you. இப்போ தேவன் ஆபிரகாமை கூப்பிடுறார். ஃபர்ஸ்ட் அவருடைய பேர் ஆபிராம், அதுக்கப்புறமா தான் ஆப்ரஹாம் அப்படின்னு மாறுது. இப்போ தேவன் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ ஒரு கண்ட்ரில இருக்கிற இல்லையா, அதை விட்டு நீ வா. உன்னுடைய அப்பா தந்தையுடைய குடும்பத்தை விட்டுட்டு உன்னுடைய உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நீ விட்டுட்டு நான் வந்து ஒரு லேண்டை உனக்கு காண்பிக்கிறேன். ஒரு லேண்டை நான் உனக்கு காமிக்கிறேன். அந்த ஒரு லேண்டுக்கு நீ கிளம்பி வா. தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. இப்போ நம்மள வந்து இந்த மாதிரி யாராச்சும் கூப்பிட்டாக்கா நம்ம போவோமா? அதாவது எப்படி வர சொல்றாரு அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு வா அப்படின்றாரு. அந்த லேண்ட் எங்க இருக்கு தெரியாது. நான் வந்து உனக்கு காண்பிக்கிறேன், நீ வா. இவ்வளவுதான் டீட்டெயில்ஸ். அடுத்த வசனம் படிங்க பது செகண்ட் வர்ஸ். I will make you into a great nation, and I will bless you. I will make your name great, and you will be a blessing. அதாவது இப்போ ஆபிரகாம்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து உன்னை ஒரு பெரிய தேசமா மாத்துவேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய பேரை வந்து நான் ரொம்ப பெருசா அதை வந்து இது மாத்துவேன். நீ வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதமாக இருப்ப. ஆனா கண்டிஷன் என்னன்னா நீ எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகணும். அடுத்த வசனம் பிரதர், தேர்ட் வர்ஸ். I will bless those who bless you, and whoever curse you, I will curse, and all peoples on earth will be blessed through you. I will bless them that bless thee, and curse him that curseth thee. And in thee shall all the families of the earth be blessed. மூலியமா தான் இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன். மூலியமா தான் இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன். இப்போ அந்த வித்து இப்போ யார் மூலியமா தான் வரப்போகுது? அந்த ஸ்திரீன் வித்து. ஏன்னா இப்ப இங்க என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா மூலியமா தான் இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்கவே போறேன் அப்படின்னு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார். அப்போ அந்த வித்து இப்போ யார் மூலியமா தான் வரப்போகுது? Adam மூலியமா. So, Abraham அப்ரஹாம். மூலியமா. ஆபிரகாம் மூலியமா தான் அந்த வித்து இப்போ வரப்போகுது. ஏன்னா என்ன சொல்லிட்டாருன்னா மூலியமா தான் நான் இந்த உலகத்தையே நான் வந்து ஆசீர்வதிக்க போறேன். நம்ம இன்னொரு வேர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. அது இங்க ஸ்கிரீன்ல இருக்காது, நான் சொல்றேன். Genesis 22nd chapter 17 18 நான் படிக்கிறேன். Genesis 22nd chapter 17 and 18. I will surely bless you and make your descendants as numerous as the stars in the sky and as the sand on the seashore. Your descendants will take possession of the cities of their enemies, and through your offspring all nations on earth will be blessed. Through your offspring
all nations on the earth will be blessed because you have obeyed me. அதாவது என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, உன்னுடைய சந்ததி மூலியமா தான், உன்னுடைய வித்து மூலியமா தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் ஆசீர்வதிக்க போறேன். வேற ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட இந்த வேர்ஸை படிக்கிற பாருங்க. அண்ட் இன் தை சீட், கேஜிவி டிரான்ஸ்லேஷன்ல, இன் தை சீட் ஆல் த நேஷன்ஸ் ஆஃப் தி எர்த் ஷல் பி பிளஸ்ட். இன் தை சீட் ஆல் த நேஷன்ஸ் ஆஃப் தி எர்த் ஷல் பி பிளஸ்ட். ஜெனிசிஸ் 22nd chapter 18th verse. ஸோ கிளியர் ஆபிரம்ட் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, உன்னுடைய வித்து மூலியமா தான் இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன். சாத்தான் இதை பார்த்துட்டார். சாத்தானுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே ஆதாம் மூலியமா வர ஒருத்தர் தான், ஆதாம் மூலியமாக ஆதாமுடைய சந்ததியில வர ஒருத்தர் தான் என்ன பண்ண போறாரு, என்னுடைய தலையை அவர் தான் நசுக்க போறாரு. இப்போ சாத்தானுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இங்க வந்துடுச்சு ஆதாமுடைய சந்ததி மேல, ஆதாமுடைய சீட், ஆதாமுடைய ஆஃப் ஸ்பிரிங் மேல சாத்தானுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ இருக்கு. ஆனா ஆபிராம் கிட்டே ஒரு பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என்ன சொல்லிட்டாரு, மூலியமா தான் நான் வந்து எல்லா சந்ததியும் வந்து நான் ஆசீர்வதிக்க போறேன், இந்த உலகத்தையும் மூலியமா தான் நான் ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ ஆபிராம்ட்டு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? வயசானாலும் அவருக்கு இன்னும் கல்யாணமா இருக்காது. இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் அவருக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆபிராமுக்கு. குழந்தை பிறக்கல. ஆபிராமுக்கும் சாராக்கும் குழந்தை இல்லை. ஆபிராமுக்கும் சாராக்கும் குழந்தை இல்லை. இப்போ வந்து குழந்தை, இப்போ ஆபிராம் கூட இதை வெளிப்படுத்துறாரு பாருங்க, நம்ம படிக்கலாம் பாருங்க. ஜெனிசிஸ் 15th chapter 2nd verse. But Abram said, O sovereign Lord, what can you give me in sin? Since I have remembered childlessness, and the one who will inherit my estate is Elzera of Damascus. ஸோ இப்போ ஆபிராமுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தேவனே நீங்கள் வந்து என் மூலியமா ஆசீர்வதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கு எல்லாமே வாரிசு இல்லை தேவனே, ஏன்னா எனக்கு குழந்தை இல்லை. ஒருவேளை என்னுடைய வேலைக்காரன், அதாவது எலிசர் தான் ஆபிராமுடைய சர்வெண்ட், ஒருவடைய என்னுடைய சொத்து எல்லாமே எலிசருக்கு தான் போய் சேருமா அப்படின்ட்டு கேள்வி கேட்கும் போது தேவன் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, 3rd verse, 15th chapter 3rd verse. And Abram said, You have given me no children, so a servant in my household will be my heir. இப்போ ஆபிராம் வந்து என்ன இப்போ ஆபிராம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து எந்த ஒரு குழந்தையும் இல்லை, அதாவது என்னுடைய சர்வெண்ட் எலிசர் தான் வந்து என்னுடைய சொத்து எல்லாமே அவர் தான் வாரிசா இருக்க போறாரா அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் தேவன் வந்து ஆன்சர் பண்றாரு. எஸ் பிரதர். When the word of the Lord came to him, this man will not be your heir, but a son coming from your own body will be your heir. தேவன் கிளியரா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்ல இல்ல எலிசர், அதாவது உன்னுடைய சர்வெண்ட் எலிசர்லாம் உன்னுடைய வாரிசா இருக்க மாட்டாரு, உன்னுடைய வாரிசு மூலியமா உன்னுடைய சரீரத்தின் மூலியமா தான் வரப்போறாரு. அதாவது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உனக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கும், அந்த குழந்தை நிமித்தமாக தான், அந்த குழந்தை நிமித்தமாக வரக்கூடிய அந்த ஒரு வித்து, அந்த ஒரு சீடு, அந்த ஒரு சந்ததி நிமித்தமாக தான், அந்த குழந்தை நிமித்தமாக தான் இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன். அதாவது சாத்தானுடைய தலையை அந்த குழந்தை தான் நசுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சாத்தான் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. நம்ம வந்து சாத்தானை மறந்துடக்கூடாது. சாத்தான் இப்போ இதெல்லாமே வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பாடத்தை இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த பாடத்துடைய பார்ட் 2ல இந்த பாடம் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த பார்ட்ல வந்து இதோடைய கண்டினியூஷனை வந்து நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்டு உங்கள் எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் மற்றும் இயேசு கிறிஸ்து மூலியமாக கூட என்னுடைய நன்றிகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஒரு பாடத்துக்கு முடிவாக நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பிரதர் ஜோயல் அவர்கள் கூட ஜெபிப்பார்.